ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸ்க்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 28 டிசம்பர் 2024லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 17 ஜனவரி 2025. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கும், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் சரிங்களா? 17 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட். அதேபோல மொத்தம் ஒரு 61 கேட்டகரிக்கு வந்து இவங்க வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் என்ன, அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி என்ன, ஏஜ் லிமிட், அப்புறம் கல்வி தகுதி, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா? தெளிவாக வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 61 கேட்டகரி இருக்குது சரிங்களா? நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து. உங்களுக்கு உண்டான கல்வி தகுதி என்ன, அந்த கல்வி தகுதிக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஓகேங்களா? அதே போல் இதுக்கு கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி ஓகேங்களா? எனி டிகிரிலேருந்து அப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. பிஇ பிடெக் முடித்தவங்க, எனி டிகிரி, அப்புறம் பிஜி டிகிரி முடித்தவங்க, எம்பிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான அந்த கல்வித் தகுதி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் லா படித்தவங்க, டிகிரி இன் லா சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து இந்த வேக்கன்சி இந்த டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேபிள். அதே போல் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2024 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதையுமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் வேக்கன்சி டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளை நீங்கள் கிளியராக பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, அதுக்கான கல்வி தகுதி, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட், பே ஸ்கேல் கரெக்டாக வந்து தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டேபிளே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? இந்த வேக்கன்சி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் சரிங்களா? அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கும் டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் 61 கேட்டகரி போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு 1267 வேக்கன்சி இருக்குது. ஸோ தெளிவாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள், கரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு உண்டான வேக்கன்சி என்ன, உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த வேக்கன்சி என்ன அப்படின்னு தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லொக்கேஷன்ஸுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டு, ஒரு லொக்கேஷன் அவ்வளோதான். ஸோ மோர் தென் ஒன் போஸ்ட்டு இல்லை ஒன் லொக்கேஷன் சரிங்களா? அதாவது மல்டிபிள் போஸ்ட்டு, மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்களோ அதை தான் வந்து எடுத்துப்பாங்க. சப்போஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்ததே இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கம்யூனிட்டி வைஸாகவும், அப்புறம் பர்சன்ஸ் அஃபெக்டட் பை த 1984 இயர்ஸ் அவங்களுக்கும் 5 இயர்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து ரூ. 100 ப்ளஸ் அப்ளிகேபிள் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ ரூ. 100 ஸ்டார்ட் ஆகுது. சம் டேக்ஸஸ் அப்புறம் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் இவங்க இல்லாமல் மற்றவங்க அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 ப்ளஸ் அப்ளிகேபிள் டேக்ஸஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஓகேங்களா? போஸ்டிங் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்சஸ் எங்கே இருக்கோ இந்தியா முழுவதும் சரிங்களா? எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது பொறுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பே ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஸ்கேல் வைஸ் சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இங்கே தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா? நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் போஸ்டிங்கான ஸ்கேல் என்ன, S1ஆ, S2வா, S3யா, S4ஆ, S5ஆன்னு தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான பே ஸ்கேலு அப்புறம்
பெனிஃபிட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. ஸோ தெளிவாக டேபிளில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராபபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், அதாவது 12 மந்த் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜாயினிங் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வந்து ஜாப் இருக்கும். அப்புறம் சர்வீஸ் பாண்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எல்லாமே கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைமில் தான் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அல்லது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 டாபிக்: ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் நாலேஜ். மொத்தம் 4 டாபிக், மொத்தம் 150 கொஸ்டின் கேட்பாங்க. 225 மார்க் மேக்ஸிமம் மார்க்கு சரிங்களா. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும். மற்ற எல்லா டாப்பிக்கும் பை லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% ஜென்ரல் கேட்டகரிக்கு, இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 40%, அப்புறம் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% சொல்லியிருக்காங்க. இது மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் ஓகேங்களா, அதையுமே நோட் பண்ணிக்கங்க. இது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவாக, அதாவது ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க. கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் எதுவும் நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எந்த லொக்கேஷனும் கொடுக்கல. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே போல் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூலாம் வந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிறகு வந்து அறிவிப்போம், கேண்டிடேட்டுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து தெளிவாக கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அப்புறம் ஜிடி குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ, சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. கால் லெட்டர் வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து பேங்க் வெப்சைட் ஓகேங்களா, அங்கே தான் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போது இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ஒரிஜினல் ஓகேங்களா. அதே போல் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி இதையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கோ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் www.bankofbaroda.co.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஏதாவது இன்டிமேஷன் பண்ணணுன்னா உங்கள் ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கும் சரி இல்லை உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் சரி அதில் தான் தெரிவிப்போம். அப்புறம் பேங்க் வெப்சைட்லேயும் நாங்கள் தெரிவிப்போம். நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி மொபைல் நம்பரை வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி மொபைல் நம்பரை அப் டு செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக பேங்க் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1ல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ரோல் இருக்கும், இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. மொத்தம் சில கொஞ்சம் பேஜ் இருக்குது, அந்த பேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதர் டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், அப்லோடும் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையுமே நீங்கள் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா, ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட் தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட் ஓகேங்களா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். மொத்தம் 61 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. ஸோ தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கான என்ன போஸ்ட் நீங்கள் எலிஜிபிலிட்டியோ
அந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் மீட் பண்ணணும் சரிங்களா. அந்த க்ரைட்டேரியாவை நீங்கள் மீட் பண்ணணும். கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க கேட்குற அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். இதை போல் இருந்துச்சுன்னா தெளிவாக அந்த போஸ்ட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.